நீ எப்படி வந்திருக்கிற? பேசுறா. இது பேர் என்ன? அது பேர் என்ன? நீ பேசுமா. பேண்ட் சட்டைய போட்டுக்கிட்டு அது ஜீன்ஸ் பேண்ட் வேற வந்திருக்குது. இங்கிட்ட தொங்குது முன்னாடி தொங்குது. நான் பேண்ட் ஓடுறேன் நீ அள்ளி போட்டுட்டு போற. யாருமா? என்னதியா பேண்ட்யா? பேண்ட் அப்படி சொல்லு. ஆமா நீ வாட்ல பேண்ட் நீ வாட்ல ஏதாவது ஒன்னு பண்ணி விட்டு போயிராத. சரி. ஏமா நாங்க அப்படி போடுறோம் அப்படிங்கறீங்களே உங்க நாகரிகத்துல என்ன உங்க நாகரிகத்தை சொல்ல பாப்பா. சொல்லுங்க. லெகின்ஸ் பேண்ட் ஆமியா லெகின்ஸ் பேண்ட் பக்காலே அவ தொடைய பார்க்க தேவையே இல்ல. அத ஒண்ண போட்டுக்கறாங்க. குட்டியே இருக்காது. இந்த கீழ்ச்சி செருப்பு அத போட்டுட்டு நடந்து வர அங்க இருந்தா நடந்து வர்றாங்க. இது வேணாலும் கூட போயிட்டு போகுதுங்க. நேரா சவுளி கடைக்கு போறாங்க. சவுளி கடைக்கு போன உடனே அண்ணே நைஸ் ஃபுல் ஆயில் இருந்தா கொடுங்க. ஏன்னா ஃபுல் ஆயிலே நைஸாத்தே இருக்கு. அதுல நைஸ் ஃபுல் ஆயில் வேணுமா? அவன் 80 மீட்டர்ல கொசு விலையை வெட்டி கொடுத்துருவேன். நேரா அவங்க டெய்லர்ட்ட வந்துடுறது. டெய்லர்ட்ட வந்தோடனே அவங்க சொல்றது எஸ்கூஸ் மீ இப்படியே தச்சிடாதீங்க. பின்னாடி ஒரு சன்னல் வைங்க, முன்னாடி ஒரு நிலக்கது வைங்க, இந்த பக்கம் கக்கூஸ் வைங்க, இந்த பக்கம் பாத்ரூம் வைங்க. என்ன வாங்க சத்திரமடாகத்தையாவே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க பசல வேறையா இருக்கிறது. அவன் வெட்டி கையால மூளை போட்டு கட்டி விட்டுருவியா. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பசல ஏறிக்கிறாங்க. ஏறுறதுக்கு இந்த கம்பியை பிடிக்க மாட்டாங்களா, இந்த கம்பியத்தையும் பிடிக்கிறது. டிரைவர் மசிரியா வண்டியை பார்த்து ஓட்டுவியா. நேர கண்ணாடி அதுக்கு நேரம் திருப்பிக்கிறியா. ஆமா அதுக்கு நேரம் திருப்பிட்டு ரோட்ல ஒரு பையா போக மாட்டான். அதை பார்த்துக்கிட்டு அடிப்பான். முண்டை எதை பார்த்துக்கிட்டு அமுக்கிறியான அவளுக்கும் தெரியல அந்த பிள்ளைக்கும் தெரியல. இதை விட கொடுமையான விஷயம் தெரியுங்களா? இந்த வேகத்தலைய பார்த்துட்டு அந்த வேகத்துல டமான்னு இடிச்சிருவேன். இடிச்ச உடனே சொல்றது நம்ம மேல இருந்து கொடுத்துருது. வாவ் ஐயா சாரி என்ன அவங்க சாரில போட்டு அடிக்கிறாங்க. இந்த சேலை பிரச்சனை போட்டுங்க, ஜாக்கெட் பிரச்சனை போட்டுங்க. நைட்டி இந்த நைட்டி எதுக்கு கண்டுபிடிச்சாலும் தெரியுங்களா? முக்கியமா இந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து பாவாடை நாடாவை இழுத்து கட்ட முடியாது, சிரமமா இருக்கும். அதை விட சின்ன குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு சௌரியமா இருக்கும். இதை விட முக்கியமா நைட்டு எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் தியேட்டர்ல தான் கண்டுபிடிச்சான். அங்க எதுக்கு அந்த நைட்டு கண்டுபிடிச்சா தெரியுமா? அவங்க பாட்டுக்கு ஒரு தூக்குமே கிழிச்சு விட்டு அவங்க பாட்டுல பெட்ரோல் போட்டு போயிருவேன். இதுக்குத்தான் கண்டுபிடிச்சாங்க நைட்டு. அப்ப பகல்ல ஓட்டா அகட்டி நடக்கிறதா கேக்குறேன். இதை இப்ப எல்லாமே போட ஆரம்பிச்சுட்டாங்க. போடுங்க, உங்களை வேணாம்னு சொல்லல. அதை போட்டுட்டு வீட்டோட இருக்க கூடாதா? வீதி வரைக்குமா வரணும்? இந்த நைட்டி போடுறீங்க, உள்ளுக்கு ஒரு ஷாக்கெட்டு ஒரு பாவாடை போட்டு போடக்கூடாதா? வெள்ளிக்காய்க்கு உரமாட்டுற மாதிரி நொமுக்குன்னு மாட்டிக்கிற வேண்டியது. இதை போட்ட உடனே அவங்க தண்ணி கொடுத்து எடுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்து வந்துடுறாங்க. திருவைப்புல சும்மா போகும் தண்ணி இவங்க பிடிக்க மாட்டாங்க. இந்த அடிகோலா எழுத வந்து அடிப்பாங்க. ஆமா பைப்பு பெருசா இருக்கும். ஆமா இவங்க அடிக்கிறதெல்லாம் பெருசா. கொடுமையான விஷயம் தெரியுமா? இவன் 4 அடி அடிச்சா இது 40 அடி அடிக்குது. பெரிய வெக்க கொடுமையா இருக்குதுங்க. என்ன அவங்க உனக்கு புரியுதா புரியல? மக்களுக்கு புரியுதுமா? ஏமா இனிமே தண்ணி அடிக்கும்போது தூக்கி பின்னால போட்டு அடிக்கணும். நீங்க பார்த்தது வேற, அவன் பார்த்தது வேற. எங்க அப்பத்தா பார்த்துட்டு சொல்றேன். ஆமா ஆமா எங்க அப்பத்தா பார்த்துட்டு சொல்றேன் நானு. என்ன எங்க பொம்பளை பத்தி இவ்வளவு சொல்றீங்க? நாங்க அப்படி தண்ணி அடிக்கிறோம். சரி நீ ஏன் தண்ணி அடிக்கிற? எங்களை வந்து பாக்குறீங்க. உனக்கெல்லாம் நீ இப்ப தண்ணியை குடிக்க தண்ணியை விட்டு வேற என்ன தம்பிக்கிற? ஆளுகளை பாரு. நீ வாட்டில வந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. தண்ணி அடிக்கிறவங்களை ஏன் பாக்குற? தண்ணி அடிக்கிற வேலையை உங்க கொடுமையெல்லாம் இந்த கண்ணு பாக்கணும்னு தலையெடுத்து நீ ஏன் பாக்குறேங்கிற? சரி பரவாயில்ல, நல்லா பேசுறீங்க. இந்த இடத்துல என்ன வேலை பாக்குறீங்க? இந்த இடத்துல நாங்க பல வியாபாரங்கள் பாக்குறாங்க. பல வியாபாரமா இல்ல பழம் வியாபாரமா? பல வியாபாரங்கள். நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? எனக்கு என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? வியாபாரத்தை சொல்லவா? சொல்லுங்க. உங்களுடைய வியாபாரத்தை சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எங்களுடைய வியாபாரம் இளநீ வியாபாரங்க. என்னுடைய வியாபாரம் என்ன தெரியுமா? என்ன வியாபாரம்? இப்ப சீசன் ஆரம்பிச்சிருக்குது. என்ன வியாபாரம் தெரியுமா? என்ன வியாபாரம்? புளியம்பழம். புளியம்பழம் 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 இது கொட்டை எடுத்தவளா? அடுத்தது ஏம்பழம் கோணலாக இருக்குமலம், பொந்தை கண்டால் விழுக்கென்று போகுமலா? என்னையா தப்பா நினைச்சுக்கிறாரு. புளியம்பழம் பாத்திருக்கியா? புளியம்பழம் பாத்திருக்கேன். எப்படி புளியம்பழத்தை பிடிச்சு மரத்துல இருக்கும். புளியம்பழத்தை பிடிச்சு பாத்திருக்கியா? பிடிச்சு பாத்துருக்கோம். புளியம்பழத்தை கரசோமியா? இப்போதைக்கு பேச்சுக்கு இதுதான் புளியம்பழம். என்ன எங்க ஒரு தடவை புளியம்பழத்தை பிடிச்சு காமி பாப்போம். சும்மா நாங்க புளியம்பழத்தை பிடிக்கல மாட்டோம். குண்டான்ல போட்டு கரை
கரசுவோம். ஆசைக்கு ஒரு தடவை பிடிச்சுக்காங்க. நீங்க பிடிங்க, எப்படி பிடிக்கீங்க? ஏமா குண்டாலோட கரப்பியா கொட்டையோட கரப்பியா கொட்டை எடுத்து கரப்பியா? இல்லங்க, கொட்டை இருக்கிற பழம்னா அது வேற மாதிரி, கொட்டை இல்லாத பழம்னா அது வேற மாதிரி. எல்லா பழத்தையும் பிடிச்சிருக்கியா? அது ரெண்டு, அத எல்லா பழத்தையும் பிடிச்சு விவரமா கேள்றா முதிய இப்ப. ஆமாங்க, புளியமரத்துக்கு ஒரு தடவை பிடிச்சுக்காம. நான் புளியமரம் பிடிக்க மாட்டாங்க, ஒரு தடவை நான் புளியமரத்தை கரசுவோம். வேணும் நான் அந்த பையனை வரட்டும், வரா அந்த பையனை வரட்டும். என் ஆசைக்கு ஒரே ஒரு தடவை பிடிச்சு பாருங்க. ஓடுறேன், அது ஓடுறேன். நம்ம பழத்தை பிடிங்கலாங்கிட்டு ஓடுறேன். நம்ம பழத்தை பிடிக்கிறவாங்க சொல்லாத, நீங்க இதெல்லாம் ஓடுறாங்க. பரவாயில்ல, ஆடிவாடி அவர் தோத்துறாங்களா பாக்கலாங்க. அது கூட வந்து அம்மா வரது பார்க்கணுமாமா? கத்தரிக்கா கத்தரிக்கா காம்பனிங்க கத்தரிக்கா கத்தரிக்கா சின்ன சின்ன மூக்குத்தி, சிங்கார மூக்குத்தி,